ரிவால்வர் ரீட்டா கீர்த்தி மேம் ரேப் அப்போ சொன்ன மாதிரி தான். இது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அது அவங்களுக்கு, எனக்கு டார்ச்சர். அதுக்கு காரணம் அந்த லாஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்களே அவங்க. இல்லை அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆமாம் அது சொல்ல முடியாது. பட் ஆனால் அன்பான டார்ச்சர் தான். டைரக்டர் ஃபஸ்ட்டு 2 நாள் சந்திரபாபு வந்து ஷூட்டில் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா கீர்த்தி மேம், ராதிகா மேம், சுனில் சார் அவங்க சீன்ஸ்லாம் எடுக்கும்போது அவர் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பார். இதுவே நான், கதிர் அண்ணன், சென்ட்ராயன் அண்ணன் எங்கள் 3 பேரோட காம்பினேஷன்னா அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அதுலேயும் என் தலைவன் சென்ட்ராயன் அண்ணன் சீன்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சு. இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கு கிணத்தை தள்ளி விட்டால் பதறுவாங்க, அதுமாதிரி பதறிட்டு இருப்பார் டேரக்டர். பட் ஷூட் போக போக ஒரு பாயிண்டில் அவர் எங்கள் 3 பேரோட ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வேலை வாங்கினார். ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கீர்த்தி மேம், நான் பார்த்த வரைக்குமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு 0 ஆட்டிடியூட். அவங்க எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட. இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு இல்லாமல் அவங்க வந்து ஈக்குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ க்யூரியஸாக இருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட். அது பயங்கரமான குவாலிட்டி, அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ